எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவிலும் வேதாகமம் வேதாகமம் மட்டுமே, பைபிள் அண்ட் பைபிள் அலோன் என்ற தலைப்பில் நம்ம பிபிஏ பண்ணிகிட்ருக்கிறோம். அப்படி தானே? பைபிள் அண்ட் பைபிள் அலோன். அதில் இன்றைக்கு நம்ம 6வது பாகம் பாடத்தை படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, திருவசன மனன பயிற்சி. ஏன், எப்படி, பைபிள் மெமரைசேஷன், ஒய் அண்ட் ஹவ் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு கேள்வி உங்களை கேட்க விரும்புகிறேன். வேதாகமத்தை அல்லது வேதாகம பகுதிகளை புசித்த மனிதர்கள் வேதாகமத்தில் யார் யார் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? வேதாகம பகுதிகளை புசித்தவர்கள் யார்? பைபிள் அப்படி இருக்கிறதா அப்படின்னா 3 நபர்களை நாம் சொல்லலாம். 1, எரேமியா தீர்க்கதரிசி. 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்களேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அந்த உட்கொண்டேன் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் படித்து பாருங்க. ஐ ஏட் அப்படின்னு இருக்கும். ஐ டிட் ஈட், நான் புசித்தேன் அப்படின்னு இருக்கும். வார்த்தைகளை எரேமியா புசித்தார். 2வது இன்னொரு நபர் யார் என்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் படித்தோம் என்றால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், பின்பு அவர் எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து. எரேமியா தேவனின் வார்த்தைகளை புசித்தார். எசேக்கியேல் என்ன செய்கிறாரு? தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய சுருளை புசித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? 3ஆம் வசனம் சொல்லுது, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அப்போ எசேக்கியேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? புசித்திருக்கிறார். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. 3வது நபர் யார் என்றால் அப்போஸ்தலன் யோவான். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். நம்ம இந்த அதிகாரத்தை அடிக்கடி படிச்சிருக்கோம். சரிங்களா? அதில் 9 முதல் 11 வசனங்கள் பாருங்களேன். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும், ஆகிய உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாக இருக்கும். பார்த்தீங்களா? எசேக்கியேலுக்கு இருந்த அந்த அனுபவத்தை இங்கே யோவானுக்கும் நாம் வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் 2 பேர் புசித்திருக்கிறார்கள் பைபிளை. புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் புசித்திருக்கிறார் ஆண்டோடைய வார்த்தைகளை. அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? சிறு புஸ்தகம். சரிங்களா? நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். சரிதானே? அது என்ன புஸ்தகம் படிச்சிருக்கிறோம்? தானியேல் புத்தகம் என்று நமக்கு தெரியும். அக்கிரமம் கட்டுக்கடங்காமல் பெருகி வருகிற, ஆண்டவரின் வார்த்தை அலட்சியம் செய்யப்பட்டு வருகிற இக்கொடிய நாட்களில் வாழ்கிற நாம் மனிதர்கள் புசிப்பதில் அதிக தீவிரம் காண்பிப்பதையும் கண்ணார காண்கிறோம். உண்மைதானே? எங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சாப்பாட்டு காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம். விதவிதமான உணவு வகைகள் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட ஹாலுக்கு, டைனிங் ஹால் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வழியிலேயே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. சரிதானே? லக்ஸுரி, ஸோ மச் லக்ஸுரி, ஆடம்பரம். புசித்தல் என்பது உணவானது உடலுடன் ஒன்றரை கலந்து பலனாக மாறும் செயல். உண்மைதானே? உள்ளே போடுற சாப்பாடு அது உள்ளே நமக்கு போய் என்ன ஆயிடுது? உடலோட கலந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறுது. ஸோ ஈட்டிங், சாப்பாடு, புசித்தல் என்ற விஷயத்தில் இவ்வளோ காரியம் இருக்கிறது. அதுபோல் வேத வசனங்களை நேசித்து நாம் புசிக்கிறோமா? அதாவது
மகா ஆர்வத்துடன் மனதில் வசனங்களை பதிக்கிறோமா? நாம் அடிக்கடி செய்ய தவறுகிற ஒரு அரிய செயல் என்ன அப்படின்னா, வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிறதே கிடையாது. தவறிடும். உண்மைதானே அன்பானவர்களே? அதான் நீ படிக்க போகிறோம், சரிங்களா? அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை புசித்தவர்கள் வேதாகமத்தில் எரேமியா, எசேக்கியேல், அப்போஸ்தலனாகிய யோவான். இன்றைக்கி நாங்கள் புசிக்கிறோமா, மனதிலே பதிக்கிறோமா என்பதை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்கள் அகக்கண்களை கிருபையாய் திறக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏன் மனப்பாடம் செய்ய வேண்டும்? why to memorize? ஏன் அப்படின்னா பிரைஸ் வாங்கிறதுக்காக? அப்படியா? கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, studying the Bible gets the person into the word, memorizing the Bible gets the word into the person. வேதாகமத்தை படித்தால் படிக்கிற நபர் வார்த்தைக்குள் செல்வார். வேதாகமத்தை பதித்தால், மனதில் பதித்தால் அந்த வார்த்தை அந்த நபருக்குள் செல்லும். விளங்குதா உங்களுக்கு அன்பானவர்களே? அப்போது நாம் வார்த்தைக்குள்ளே போகிறது மிகப்பெரியதா, அல்லது வார்த்தை நமக்குள்ளே போகிறது மிகப்பெரிய காரியமா? வார்த்தை என்ன செய்யணும்? நமக்குள்ளே போய் நிற்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை மனதிலே பதிக்க வேண்டும். ஏன் மனப்பாடம் செய்ய வேண்டும்? 3 காரியங்கள். முதலாம், அது தேவ கட்டளை. இட்ஸ் காட்ஸ் கமாண்ட். பாருங்களேன், ஆண்டவர் எத்தனையோ கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய வசனங்களை மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையை படிச்சிருக்கீங்களா? பாருங்களேன், பைபிள் என்ன சொல்லுது? யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், if ye abide in me and my words abide in you, abide, remain அப்படின்னு ஆங்கிலத்தில் படிப்போம். abide என்ன அர்த்தம் தெரியுமா? மனசில் அப்படி நிற்கணும். அப்போ அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். வார்த்தைகள் மனசில் நிற்கணும், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நம்முடைய மனதில் நிற்கிற கேட்கிற சத்தியங்கள் படி நாம் நிலைச்சும் நிற்கணும். அந்த அர்த்தமும் பொருந்தும். சரி, 2ஆம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in all wisdom. ஆண்டவருடைய வசனம் எப்படி நம்முடைய மனதில் வாசமாக இருக்கணுமா? பரிபூர்ணமாக. பாருங்களேன், முதல்ல படித்தோம் வார்த்தைகள் நம்ம மனதில் நிலைத்திருக்க வேண்டும். இதில் படிக்கிறோம் கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாக நமக்குள் குடியிருக்க வேண்டும். அப்படி தானே? வாசமாக இருப்பதாகனா குடியிருக்கணும், வசனங்கள் உள்ள அப்படி இருக்கணுமா? இது ஒரு கட்டளை. நீதிமொழிகள் 2:2 பாருங்களேன். நீதிமொழிகள் 2:2 நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அது இங்கிலீஷில் எப்படி இருக்கு பாருங்களேன். My son, if thou wilt receive my words and hide my commandments with thee. Hide என்ன அர்த்தம்? மறைச்சு வைக்கணுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை மனதில் பத்திரப்படுத்தினா உள்ள மறைச்சு வைக்கணும். இது ஒரு கட்டளை, சரிதான்? நீதிமொழிகள் 3:1 என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. My son, forget not my law, but let thine heart keep my commandments. Keep அப்படின்னா கை கொள்வது மட்டும் குறிக்காது, எதையும் குறிக்கும். இருதயத்தில் காத்து கொள்வதையும் குறிக்கும், மனசில் பதிக்கிறதையும் குறிக்கும். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. தொடர்ந்து பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ரைட் them upon the table of thine heart. இருதயத்தில் என்ன செய்யணுமா? எழுதிக்கணுமா?
நீதிமொழி 4ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள் நல்லா கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். சரிங்களா? வார்த்தைகளை, ஆண்டோட வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளே, keep them in the midst of thine heart. எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளணுமா வசனங்களை. சரி, தொடர்ந்து பாருங்கள். 22, 23. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆண்டோட வசனங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா லைஃப் அண்ட் ஹெல்த். 23. எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு படிக்கிறோம். அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா சாலமோன், இருதயத்தை காத்துக்கொள்ள வசனங்களை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சிங்களா? 2 முறை வருது. ஒன்று இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அப்புறம் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருதயம் சும்மா இருக்காது. சரிதானே? பொல்லாத இருதயம், அப்படி தானே? வெளிப்படி தானே படிக்கிறோம். இருதயமே எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. இந்த மகா கேடு உள்ள இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படின்னா அந்த மகா கேடுகள்லேருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ள என்னத்தை காத்துக்கொள்ளணுமா? வசனங்களை உள்ள பதிச்சு வைக்கும். இதெல்லாம் கட்டளையே இல்லையா? கட்டளை தானே. இன்னொரு வசனம் பாரு, நீதிமொழி 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. மை சன், கீப் மை வேர்ட்ஸ் அண்ட் லே அப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் வித் தி. கீப் மை வேர்ட்ஸ், கீப், லே அப் அப்படின்னு படிக்கிறோம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் லிவ் மை லா அண்ட் மை லா ஆஸ் தி ஆப்பிள் ஆஃப் thine ஐ. கண்மணியை போல் காத்துக்கொள். எதுங்க கண்மணி? தெரியல நமக்கு. அந்த உள்ள இருக்குல்ல, கருப்பா, ரெட்டினா, பியூப்பிள் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? பாபா, இதுக்கு பேர் எபிரேய வார்த்தை. இதுக்கு என்னென்ன, இந்த கருவிழிக்கு பேர் பாபா அப்படின்னு போட்டிருக்கோம் எபிரேய மொழியில். நீங்கள் வேறு எதையும் நினச்சிடாதீங்க. பெரியமானவர்களே, இந்த கருவெளியை ஆண்டவர் எப்படி அதை காக்கிறார் பாருங்களேன். அதுக்கு மேல் இமை, கீழ் இமை, புருவம், அப்புறம் அந்த இமையில் பார்த்தீங்கன்னா முடிகள், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் நிறைய அந்த கண்ணீர் சுரப்பிகள், பைகள் அங்கே மேலையும் கீழே இருக்கும். அதனால அது எப்போவுமே ஈரமாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கருவெளியை ஆண்டவர் எவ்வளோ பத்திரமாக காக்கிறார், ப்ரொடெக்ட் பண்ணுறார். அதே மாதிரி ஆண்டோடைய வசனங்களை என்ன செய்யணுமா? கண்மணியை போல காத்து கொள்ளணும் இருதயத்தில். 3ஆம் வசனம் பாருங்க. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். ரைட் them upon the table of thine heart. திரும்ப சொல்றார். இதெல்லாம் கட்டளை. ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, வசனங்களை இருதயத்தில் பதிக்கணும். So memorizing God's word is God's command. மனப்பாடம் பண்றது ஆண்டோட கட்டளை. 2வது, ஏன் மனனம் செய்ய வேண்டும்? why to memorize? அது தேவனின் போராயுதம். இட்ஸ் காட்ஸ் வெப்பன். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று அவர் பண்ண முதல் பிரசங்கம் மத்தேயு 4:4. அந்த முதல் பிரசங்கத்தை யாருக்கு பண்ணார்? சாத்தானுக்கு பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு வாசிக்கும். விளங்குது உங்களுக்கு பிரியமானவர்களே? So Jesus preached to Satan after his baptism. That was the first sermon Jesus ever uttered after his baptism. அவர் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் அவர் பண்ண முதல் பிரசங்கம் பிசாசுகிட்ட தான் பண்ணுறார். அன்பான தேவப்பிள்ளைகளே, பயங்கரமான பாவத்துக்கும் பிசாசுக்கும் எதிரான போராட்டத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அப்படிதான் படிக்கிறோம், துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு படிக்கிறோம். எபேசியர் 6:12. அந்த போராட்டத்தில் நம் போராயுதம் எது என்றால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம்தான். அன்பானவர்களே,
ஒரு வாசகம் வாசிக்கிறேன், எலன் ஒயிட் அம்மையாருடைய வாசகம். அது ஸ்க்ரீனில் நான் போடலை, வாசிக்கிறேன் பாருங்கள். கிரைஸ்ட் resisted the temptations of the enemy with the only weapon that the soldier of the cross of Christ can successfully use. It is written. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிரியோடு இருந்த அந்த சோதனைகளை அவர் எதிர்ப்பதற்கு பயன்படுத்தின ஒரே ஆயுதம் என்ன ஆயுதம்? இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறதே என்ற ஆயுதம். அதை கிறிஸ்துவின் போர் வீரர்களாகிய நீங்களும் நானும் வெற்றிகரமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு எழுதுறாங்க எலன் ஒயிட். வேர் எங்க இருக்கு அந்த போர் ஆயுதம்? இன் தி ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்ஸ். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தான். With these words we are to defend ourselves and warn others, holding forth to them the word of life. என்ன செய்யணுமா? இந்த வார்த்தைகளை கொண்டு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஜீவ வார்த்தையை பிறருக்கு எடுத்து சொல்லுவதன் மூலம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எலன் ஒயிட் ரிவ்யூ ஹெரல்ட் ஜூலை 13, 1897 எழுதியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே போராயுதம் எதுதானா? ஆண்டோடைய வசனம் தான். அப்போ அவருக்கே அது போராயுதம் என்றால் நமக்கும் அதுதான். பாருங்களேன், தேவ வசனம் தேவ பலமிக்க போராயுதம், ஆவியின் பட்டயம் அப்படின்னு படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4 பாருங்களேன். 2 கொரிந்தியர் 10:4 அங்கே பவுல் சொல்றாரு நம்முடைய போராயுதங்களை பற்றி, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல். நிஜமான கத்தியோ பட்டயமோ கிடையாது, சைக்கிள் செய்யணும் சங்கிலியோ கிடையாது, உருட்டுக்கட்டையோ இதெல்லாம் கிடையாது. சில நேரங்களில் நம்ம ஆட்கள் அதை கூட பயன்படுத்த தான் செய்கிறாங்க, அப்படித்தானே? கேவலம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களைனா கோட்டைகளை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் தேவ பலமிக்க போராயுதமாக எதை கொடுத்திருக்கிறாரு? தேவ வசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். 3, ஏன் மனப்பாடம் செய்யணும் வசனங்களை? Why to memorize? அது தேவனின் பரிசுத்தமாக்கும் வழிமுறை. இட்ஸ் காட்ஸ் sanctification method. இந்த மனதில் நாம் பதிக்கிற வசனம் என்ன செய்யும்? நம்மை பரிசுத்தமாக்கும் வல்லமை உடையது. பாருங்களேன், இயேசுவே சொன்னார் யோவான் 17:17, ஜான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். sanctify them through thy truth, thy word is truth. அந்த சத்திய வசனம் நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். சில நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலர் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கிறது, எந்திரிச்சு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது நிறைய பார்க்குறேன். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களையும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற சத்திய வசனத்தை அவர் கொடுக்கும் பொழுது, பாடமாக பிரசங்கமாக நம்ம படிக்கும் பொழுது என்ன செய்யணும்? கவனிக்கணும். வாலிப மனம் சுத்தமாகும் வழி வசனத்தால் மட்டுமே. சங்கீதம் 119:9 வாசிக்கிறேன், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. So God's word cleanses our hearts, sanctifies our hearts. நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும் வல்லமை வசனத்திற்கு இருக்கிறது. பாவம் செய்யாது இருக்க இறைவாக்கை இதயத்தில் பதிக்க வேண்டும். அதே சங்கீதம் 11 பாருங்களேன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். thy word have I hid in my heart that I might not sin against thee அப்படின்னு வாசிக்கிறோம். இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே சர்ச்சில் இங்கே நின்று அந்த பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கேன். இருதயத்தில் வைத்தேன், hid in my heart அப்படின்னு
நீங்கள் அந்த பிரசங்கத்தையும் திரும்ப ஒரு முறை கேட்டு பாருங்கள். அதில் கேட்டிங்கன்னா இந்த மனப்பாடம் பண்ணுவதை குறித்து வேறு பாடங்கள் நிறைய உதாரணங்களோடு இருக்கும். அதில் உள்ளது இன்றைக்கி நான் சொல்லலை. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டுடைய வசனங்களை இருதயத்தில் வைத்து வைக்கணும். என்னது வைத்து வைத்தேன் அப்படின்னா, பத்திரப்படுத்தி வைக்கணும், மனப்பாடம் பண்ணி வைக்கணும், உள்ள பதிச்சு வைக்கணும். இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனங்களை இருதயத்தில் வைத்து வைத்தால்தான் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். பாவத்திலிருந்து நாம் தப்பி ஓடுவதற்கு இந்த வசனம் நமக்கு உதவி செய்யும். சரிங்களா? அப்போது வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது தேவ கட்டளை, தேவனுடைய போராயுதம், தேவனுடைய பரிசுத்தமாக்கும் வழிமுறை. பரிசுத்தமாகுதல் என்பது என்ன? வாட் இஸ் சாங்க்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கிறிஸ்துவுக்குள் வளருதல், கிறிஸ்துவை போல் வளருதல், அவ்வளோதாங்க. growing, பாருங்க, it's a process by which we become more and more like Jesus Christ and more separated from the world. ஒவ்வொரு நாளும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை போல் மாறுவதும், அதிகமாக உலகத்திலிருந்து நம்மை பிரித்து கொள்வதும், இதான் என்னது? பரிசுத்தமாகுதல். கிறிஸ்துவுக்குள் வளரணும், கிறிஸ்துவை போல் வளரணும், அதுதான் சாங்க்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுது. இதுக்கு தான் ஆண்டவர் வசனங்களை கொடுத்துருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ன உடனே நமக்கு நிறைய சாக்கு போக்குகள்லாம் வரும், அப்படி தானே? மனனம் செய்யாததற்கான சாக்கு போக்குகள், எக்ஸ்கியூசஸ் அகெயின்ஸ்ட் மெமரைசேஷன். என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுவோம் தெரியுமா? எத்தனை நன்மைகள் என்று தெரிந்தாலும் அத்தனைக்கும் சாக்கு போக்குகள் சொல்லுவதே நம் சிறப்பு, அப்படி தானே? எத்தனை நன்மை, எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு இருக்கும். ஏன்டா லேட் ஆயிடுச்சு சார். ஏன்டா லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ் என்ன? லேட் ஆயிடுச்சு. அதுவே ஒரு எக்ஸ்கியூஸ். புரியுதுங்களா? முதல் சாக்கு போக்கு என்ன அப்படின்னா, மனப்பாடம் செய்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு ஞாபகத்திலே நிற்காது. ஐ டோன்ட் ஹாவ் அ குட் மெமரி. இது ஒரு தப்பு எண்ணம். இட் இஸ் எ ராங் ஐடியா. எத்தனை சினிமா பாடல்கள் மனசில் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சிலர் நம்மை புண்படுத்தின காரியங்கள் எல்லாம் பாருங்களேன், கெட்ட காரியம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? பிறகு எப்படிங்க வசனம் படிக்கும்போது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஃபோன் நம்பர்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாம் நினைப்பதை காட்டிலும் நமக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது. ஆனால் நம்ம இல்லைன்னு சொல்லி நம்மை நாமே பல நேரங்களில் மக்காக்கி கொள்ளுகிறோம். ரெண்டாவது, அதுக்கு நிறைய நேரம் ஆகும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. இட் வில் டேக் டூ மச் டைம். ரொம்ப நேரம் ஆகுமே, ரொம்ப நேரம் என்னெல்லாம் பண்ணுறோம். பிடித்தவர்களுடன், நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ பிடிச்சவங்களோட எவ்வளோ நேரம் பேசுகிறோம், நேர்லையோ ஃபோன்லேயோ, ஆமாவோ இல்லையா? எவ்வளோ நேரம் பார்க்குறதெல்லாம் பார்க்குறோம், எதெல்லாம் எவ்வளோ நேரம் நோண்டிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? தெரியல நமக்கு. அப்போ இதெல்லாம் பிடிச்சிருக்கு. வசனத்தை மனப்பாடம் பண்ணும்போது மட்டும் பிடிக்கலையோ? அப்போ பைபிள் பிடிக்கவில்லையோ? வசனத்தின் மதிப்பை உணர்ந்தால் நேரத்தின் இழப்பு பெரிதாக தெரியாது. இவ்வளோ நேரம் ஆகும். இப்போ நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நடந்து போகிற வழியில் ஒரு 50 பைசா கீழே கிடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 பைசா தானே அப்படின்னு சில நேரத்தில் விட்டுருவோம். 50 ரூபா கிடக்குன்னு வச்சுக்கோங்க. விட மாட்டோமா? நல்லா விட்டோமே, விடமாட்டோம். See, we know the value of 50 rupees. 50 ரூபாவுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அப்போது
50 ரூபாய்க்கு அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதோட மதிப்பு நமக்கு தெரியல. படித்தோன்னு எத்தனை வசனம் படித்தோம்? அது உனக்கு ஜீவனை கொடுக்கும், தீர்க்காயுசை கொடுக்கும், நீடித்த ஆயுளை கொடுக்கும், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்கிறோம்? சாக்கு போக்குகளை சொல்லிடுறோம். வசனத்தின் மதிப்பை உணர்ந்தால் நேரத்தின் இழப்பு பெரிதாக தெரியாது. மூணாவது என்ன சாக்கு போக்கு சொல்கிறோம் தெரியுமா? எனக்கு நேரமே இல்லை, ஐ எம் டூ பிஸி. இது ரெண்டாவது சாக்கு போக்கோட சேர்த்துக்கலாம் இதையும். ஐ எம் டூ பிஸி. நேரம் இல்லை என்பதால் நாம் சாப்பிடுவது இல்லையா? நாம் தூங்குவது இல்லையா? சரீர ஆரோக்கியத்தை கவனிப்பது இல்லையா? நேரம் இல்லைன்னு பைபிள் படிக்க முடியலன்னா நேரம் இல்லைன்னு 3 நேரம் சாப்பிடவும் கூடாது. சரிதானே? ஆவிக்குரிய ஆரோக்கியத்திலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நமது முன்னுரிமை வரிசையில் வசனத்திற்கு முதலிடம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. எத்தனை விஷயத்துக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம்? வசனத்துக்கு கொடுத்துருக்குறோமா? 4வது சாக்குப்போக்கு என்ன அப்படின்னா, எனக்கு அதில் அதிக ஆர்வம் இல்லை. ஐ எம் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ணுறது எனக்குலாம் ஆர்வம்லாம் கிடையாது. மிக மிக மோசமான சாக்குப்போக்கு இது. worst excuse. மறுபெறப்படையாத மனதின் வெளிப்பாடு இது. மறுபெறப்படையலை என்பதன் வெளிப்பாடு தான் இப்படி சொல்கிறது. எனக்கு இதில் வசனத்தெல்லாம் ஆர்வமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு மெய் கிறிஸ்தவன் வசனத்தை நேசிப்பான், அதன் மேல் பசிதாகமாய் இருப்பான். அஞ்சாவது சாக்குப்போக்கு என்ன தெரியுமா? ஏற்கனவே நான் ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் சார், ஏற்கனவே முயற்சித்திருக்கிறேன், முடியவில்லையே. I've tried before and it never really worked. எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்கேங்க, ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். அன்பானவர்களே, மனநவசன பயிற்சி ஒரு கடினமான பணிதான். ஆனாலும் தேவ ஆவியானவர் என்ன செய்வார்? பலன் தருவார். என்னால் அல்லது நம்மால் முடியாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும்ல. 6 மனப்பாடம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? மனனம் செய்வதால் ஒரு பயனும் இல்லை. ஐ டோன்ட் see the benefit of working on it that hard. அவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணுமா? அதில் என்னங்க பிரயோஜனம்? இயேசுவுக்கும் வார்த்தை என்றுதான் பெயர், அப்படி தானே? பைபிளுக்கும் வார்த்தை என்றுதான் பெயர், தேவனுடைய வார்த்தை. இயேசுவுக்கும் தேவனுடைய வார்த்தை என்றுதான் பெயர். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை இயேசுவுக்கு உரிய பெயர். வசனத்துக்கும் வார்த்தை என்று பெயர். வசனத்தை மனதிலே பதிக்கும் பொழுது இயேசுவே நம்மில் ஆழமாக பதிகிறார். கிறிஸ்துவின் சிந்தையில் வளர சிறப்பான வழி என்ன அப்படின்னா, வசனத்தை மனதிலே பதிப்பது தான். பைபிளில் படிக்கிறோம், பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி சொன்ன பவுல் அதே மாதிரி 1 கொரிந்தியர் 2:16 சொல்றாரு, 1 Corinthians 2:16 சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்ற. எப்படி கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்? தேவனுடைய வசனங்களை மனதிலே பதிக்க பதிக்க நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக மாறும். ஏனென்றால் கிரைஸ்ட் அண்ட் த வேர்ட் போத் ஆர் ஈக்குவல். கிறிஸ்துவும் வசனமும் சமம். சரிதானே? 7வது சாக்கு போக்கு என்ன சொல்கிறோம்? நான் தினமும் வேதம் வாசிக்கிறேன், மனனம் பண்ண தேவையில்லை. ஐ ரீட் பைபிள் எவ்ரிடே, why should I memorize? நான் டெய்லி பைபிள் படிக்கிறேங்க, எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்? Meditation and memorization both do differ, yet both are vital. தியானம் பண்ணுவது மனப்பாடம் செய்வது ரெண்டுமே வெவ்வேறு காரியங்கள், ஆனால் இரண்டுமே மிகவும் முக்கியமானவை. தியானம் பண்ணுறதுன்னு ஒன்று யோகா நினச்சிடாதீங்க, அந்த தியானம்லாம் கிடையாது. சரிங்களா? யோகான்றது என்ன? இட் இஸ் எ மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில்.
எம்டியிங் யுவர் செல்ஃப், எம்டியிங் யுவர் மைண்ட். அதாவது சிந்தையை வெறுமையாக்குவது தான் தியானம் அப்படின்னு அவன் சொல்கிறான் உலகத்தில், யோகான். சரிங்களா? பைபிள் அதை சொல்லலை, அது டூப்ளிகேட், அது ஒரு ஏமாற்று வித்தை, அது ஒரு பிசாசின் தந்திரம். ஆனால் பைபிள் சொல்கிற தியானம் என்ன? சிந்தையை நிரப்புறது, ஃபில்லிங் த மைண்ட் வித் காட்ஸ் வேர்ட். தட் இஸ் பைபிள் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கா? யோகா இருக்கா இல்லையா? ஒரு தப்பான ப்ராக்டிஸ். சரிங்களா? பைபிள் டசன்ட் ரெக்கமெண்ட் இட். வேதாகம் அதை சிபாரிசு செய்வது இல்லை. பிரியமானவர்களே, வேத வசனங்களை எப்படி பாவித்தாலும் எப்படி பயன்படுத்தினாலும் ஆசீர்வாதமே. படித்தாலும் ஆசீர்வாதம், பதித்தாலும் ஆசீர்வாதம். வங்கியில் கிடக்கும் பணம் வட்டியை கொடுக்கும். ஆமாவா இல்லையா? சிந்தையில் பதிக்கும் வசனம் வட்டி கொடுக்குமா? என்னென்ன கொடுக்கும் தெரியுமா? நமக்கு நிச்சயத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், நித்திய வாழ்வை கொடுக்கும். சேவிங்ஸில் கொஞ்சம் அக்கறை காட்டுறோம்ல, நிறைய பேர் அப்படி அக்கறை காட்ட மாட்டோம். அந்த சேமித்து வைக்கிறது அதில் ரொம்ப ரொம்ப கருத்தாக இருக்கணும். சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப கருத்தாக இருக்கணும். நான் அதில் ரொம்ப கருத்தாக இருப்பேன். அப்போ பாருங்களேன், பணத்தை சேர்த்து வைக்கிறதுல, நகை நட்டுகளை சேர்த்து வைக்கிறதுல எவ்வளோ கருத்தாக இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி எதையும் சேர்க்கணும். நீதிமொழியில் இருக்குல்ல, எறும்பு என்ன செய்யும்? கோடை காலத்திலேயே ஆகாரத்தை சேர்த்து வச்சிரும். நீதிமொழியில் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ எறும்பு இந்த அரிசி, கோதுமை, அந்த மாதிரி தானியங்கள்லாம் சேர்த்து வைக்குது. நீங்களும் நானும் ஆண்டோட வசனத்தை நம்முடைய சிந்தையிலே சேர்த்து வைக்க வேண்டும் அல்லவா? 8வது என்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம்? எந்த பதிப்பை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது. ஐ டோன்ட் நோ விச் வெர்ஷன் டு யூஸ். எந்த பைபிள் யூஸ் பண்ணுறது? தமிழில் எந்த பைபிள், இங்கிலீஷில் எந்த பைபிள் அப்படிலாம் கேட்பான். தமிழில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஐக்கிய திருப்புதல் பவர் பைபிள் படிச்சிடோம்ல, நம்ம கையில் இருக்கிறதுல இந்த பவர் பைபிள். தமிழில் அதை யூஸ் பண்ணலாம். ஆங்கிலத்திலையும் நமக்கு தெரியும் ஏராளமான பதிப்புகள் இருந்தாலும் அவற்றில் மிக முக்கியமான பதிப்பு எது மிக சிறப்பானது, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஒரு பதிப்பினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அன்றாட உபயோகத்துக்கான வேதாகமத்தை மிக ஞானமாக தெரிவு செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் நம்ம படித்தோம், எது பெஸ்ட்டு? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். சரிங்களா? கேஜேவி, அதுக்கப்புறம் என்கேஜேவி, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பயன்படுத்துவது கஷ்டம். சரிங்களா? பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. மனப்பாடம் பண்ணுறதுக்கு கேஜேவி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் என்பதை மனசில் வச்சுக்கங்க. 9வது என்ன சாக்கு போக்கு சொல்கிறோம்? எனக்குள் பெருமை வந்துவிடும். ஐ மைட் பிகம் ப்ரைட்ஃபுல். நிறைய வசனம் படித்து நான் முன்னாடி போய் சொன்னேன், நிறைய வசனம் எனக்கு தெரியும் அப்படின்னா எனக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வந்துவிடும் அப்படின்னு சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நமது பாவ ஸ்பாவத்தில் பெருமை வந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். ஏற்கனவே அது உள்ளே தான் உட்காந்துருக்கு. ஏற்கனவே பெருமை உள்ளே இருக்கதான் செய்யுது. சரிதானே? இது ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை. சரிங்களா? பெருமை வந்துடும்னு நினைக்கிறோம். இல்லை, பெருமை உள்ளே தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த பெருமைக்கு எதுங்க மருந்து? தேவ வசனம்தான் மருந்து. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் இருக்குல்ல. அப்போ வசனமே சொல்லுது பெருமை கிடையாது, பொறுமை தான் உத்தமம். இப்போ பெருமை வந்துவிடும் நினச்சிட்டு இப்படி என்னத்தையாவது சொல்லி வசனங்களை மனசில் பதிக்காமல் விட்டுறக்கூடாது. வசன நிறைவே, வசனத்தை எவ்வளவுக்கு உள்ள நிறைக்கிறோமோ வசன நிறைவே ஆவியின் நிறைவு என்பதை நீங்கள் அறிவீர்களா? Filling the word of God is being filled with the Holy Spirit. வசனம் பாருங்களேன், 2 வசனத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். பைபிளை திறக்கலாமா? கொலோசியர் 3 அதிகாரத்தில் ஏற்கனவே படித்தோம். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக அப்படின்னு படித்தோம்ல. அப்போது அது மாதிரி ஈக்குவலாக ஒரு சாப்டர் எபேசியர் 5 அதிகாரம், எபேசியர் கடைசி 2 அதிகாரங்களும்
கொலோசையர் கடைசி 2 அதிகாரங்களும் ஒரே மாதிரி இருக்கும். பைபிளில் பாருங்கள், ஏற்குறைய ஒரே மாதிரி இருக்கும். எபேசியர் 5:6, கொலோசையர் 3:4 இந்த அதிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அப்போ பாருங்களேன், அப்போ கொலோசையர் 3ல் படிக்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. எபேசியர் 5ல் 18-19 என்ன வாசிக்கிறோம்? அதில் படிச்சிங்கன்னா அதில் பவுல் அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கத்திற்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? கொலோசையரில் வசனத்தால் பரிபூர்ணமாக நிரம்பணும் அப்படின்றாரு. எபேசியரில் ஆவியினால் நிரம்ப வேண்டும் அப்படின்றார். ஆவியினால் நிரம்புதுன்னா என்ன? ஆண்டோட வசனங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ உள்ளத்தில் நிரப்புகிறோமோ அதான் என்னது? ஆவியினால் நிரம்புதல். அன்பானவர்களே, இன்றைக்கி ஆவியினால் நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு இன்றைக்கி அநேகர் சொல்லிக்கொண்டு செய்யக்கூடிய தப்பான காரியங்கள் எவ்வளோ இருக்குது. இன்றைக்கி சில நேரத்தில் நாமும் அப்படி தான், நாமும் வசனங்கள் எவ்வளவோ அறிஞ்சு வசனத்தை பேசுகிறோம், நமக்கு சத்தியம் நல்லா தெரியும், இப்படிலாம் நமக்கு சொல்கிறோம். ஆனால் நாம் உண்மையிலே தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா? யோசிக்கிறோம். வசன நிறைவே ஆவியின் நிறைவு. தேவ ஆவியினால் நாம் நிறைய நிரப்பப்பட என்னாகும்? தீய ஆவி நம்மை விட்டு மறையும். அன்பானவர்களே, 10வது சாக்கு போக்கு என்ன சொல்கிறோம்? எப்படி மனனம் செய்வது என்று தெரியவில்லையே. ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ இட். எப்படி மனப்பாடம் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? ஞானத்தை கேட்டால் சம்பூரணமாய் அவர் கொடுப்பார். யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஜேம்ஸ் 1:5. ஞானத்தை மட்டுமா கொடுப்பாரு? ஞானத்திற்கு மேலேயும் கொடுப்பார். சரிங்களா? சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டார். ஆண்டவர் ஞானம் மட்டுமா கொடுத்தாரு? நீ ஞானத்தை கேட்டாய், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும். சரிதானே? 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் 9 முதல் 13 வசனங்கள் படிக்கிறோம். ஞானம், ஐஸ்வர்யம் நிறைய கொடுத்தார். ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அதிகமாய் கொடுக்கிறவர். அன்பானவர்களே, ஆனால் என்ன பிரச்சனை? ஆண்டவரே சொல்லிக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் இதுவரைக்கும் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. ஒன்றும் கேட்கல. என்ன கேட்கல? நம்ம கேட்கலன்னா கிடையாது, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவரே வீடு வேணும், மாப்பிள்ளை வேணும், பெண் வேணும், வட்டிக்கு பணம் வேணும், சரிதானே? இப்படிலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. ஞானத்தை கேட்டாயா? பரிசுத்தத்தை கேட்டாயா? பரிசுத்த ஆவியை கேட்டாயா? ஆண்டவரே உம்முடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணணும் என்று கேட்டாயா? ஓய்வு நாளுக்கு உண்மையாய் நிற்க வேண்டும் என்று கேட்டாயா? ஆண்டவரே நான் தாழ்மையை வெளிக்காட்ட வேண்டும் என்று கேட்டாயா? இப்படி கேட்டாயா? ஆண்டவர் மட்டும் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே இதெல்லாம் நான் ஒன்றுமே கேட்கலையே, நான் கேட்டதெல்லாம் வேறு. நம்ம நிலைமை அப்படித்தானே இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி மனப்பாடம் பண்ணுறது? அந்த 10வது சாக்கு போக்கு வைத்து அதன் அடிப்படையில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எப்படி மனனம் செய்வது? ஹவு டு மெமரைஸ்? எப்படி மனப்பாடம் பண்ணணும்? சில சிம்பிள் மெத்தட்ஸ். நம்பர் 1, அன்றாட தியானத்தில் பிடித்த வசனங்களை தினம் 1 என்ற கணக்கில் தமிழ் ஆங்கிலத்தில் மனனம் செய்யுங்கள். மெமரைஸ் certain verses in connection with your daily devotion. தினம் நம்ம காலை தியானம் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும்பொழுது நாம் நமக்கு பிடிச்ச வசனம் ஏதாவது 1, தமிழ் தெரிஞ்சால் தமிழில் பண்ணுங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ்லேயும் தமிழையும் சேர்த்து பண்ணு. தினம் 1 வசனம். சரிங்களா? தினம் 1 வசனம் படித்தா மாதத்தில் 30-31 வசனங்கள் படிச்சிடலாம். சரிங்களா? நேற்று படித்ததை இன்றைக்கி திரும்ப சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி 2 வசனம் படிச்சிட்டோமா, நாளைக்கு 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது பழசு 2ஐயும் சொல்லி பார்க்கணும். விளங்குதா உங்களுக்கு? 2வது, குறிப்பிட்ட வேத பகுதிகளை மனனம் செய்யுங்கள். மெமரைஸ் certain selected portions.
இப்போ என்னெல்லாம் சொல்லலாம்? 10 கட்டளைகள், மலைப்பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7, பரமண்டல ஜெபம், இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்லுவோமா? மத்தேயு 6 அதிகாரம் 9 to 13 வரை. சரிங்களா? ஓகே. முத்தூது, இப்படி சில முக்கியமான பகுதிகள் நம்ம என்ன செய்யலாம்? மனப்பாடம் செய்யலாம். மூன்றாவது, எப்படி மனப்பாடம் செய்யலாம்? குறிப்பிட்ட வேத அதிகாரங்களை மனனம் செய்யுங்கள். மெமரைஸ் சர்டன் ஃபெமிலியர் சாப்டர்ஸ். பிரபலமான அதிகாரங்கள் இருக்குல்ல, சங்கீதம் 15, சங்கீதம் 24. அந்த பரலோகத்துக்கு போகிறவன் எப்படிலாம் இருக்கணும், சரிங்களா? பரலோகம் போகிறவர்கள் குணாதிசயங்கள், சங்கீதம் 15, 24. 23ஆம் சங்கீதம் மெய்ப்பனின் சங்கீதம், சங்கீதம் 51, சரிதானே? பாவ அறிக்கையின் சங்கீதம், சங்கீதம் 91, வாதைகளில் இருந்து பாதுகாப்பு, சரிங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியும். 119ஆம் சங்கீதம் மிக நீளமான சங்கீதம், சங்கீதம் 128 குடும்ப சங்கீதம், சரிதானே? 121 சங்கீதம் 121 பயண பாதுகாப்பின் சங்கீதம், சரிங்களா? இப்படி நம்ம என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட பகுதிகளை நாம் குறிப்பிட்ட வேத அதிகாரங்களை, முக்கியமான பிரபலமான அதிகாரங்களை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். ரோமர் 12 ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? ரோமர் 12. 1 Corinthians 13 அன்பு. எபிரேயர் 11 விசுவாசம் கீழ்ப்படிதல். நீங்கள் நல்லா பாருங்கள், பெரும்பாலும் விசுவாசம் மட்டும்தான் சொல்லுவோம். ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் ரெண்டுமே அங்கே இருக்கும். விசுவாசமும் கீழ்ப்படிதலும். எபிரேயர் 11. வெளிப்படுத்தல் 14. வெளிப்படுத்தல் 14 144,000 பேர், முதல் 5 வசனம். அடுத்து 6 to 13 வரைக்கும் முத்துவது, 14 to 20 வரைக்கும் 2ஆம் வருகை, சரிங்களா? அப்போது நம்ம ஒரு மனப்பாடம் பண்ணும்பொழுது எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எந்த வசனம் எந்த சைடில் இருக்கும், எந்த காலமில் எந்த கட்டத்தில் அந்த வசனம் வரும் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யும்? படிக்க படிக்க மனசில் என்ன செஞ்சிடும்? பதிஞ்சிடும். இப்படி நாம் மனப்பாடம் செய்யலாம். நலம். குறிப்பிட்ட சில வேத புத்தகங்களை மனனம் செய்யுங்கள். மெமரைஸ் சர்டன் ஸ்மால் புக்ஸ் ஆஃப் த பைபிள். சின்ன சின்ன புஸ்தகங்கள், சரிங்களா? தானியேல், வெளிப்படுத்தல், எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க? யாக்கோபு ஒரு சின்ன புஸ்தகம், 1, 2 பேதுரு, 1, 2, 3 யோவான், யூதா, ஆபகுக், மன்னிக்கவும் ஒரு அதிகாரம் இருக்கிற பழைய பாட்டு, ஒபதியா, இதெல்லாம் ஒரு அதிகாரம். நீதிமொழிகள் ஒரு 31 அதிகாரங்கள் இருக்குது, ஒரு மாதத்துக்கு உள்ளது. தினம் ஒரு அதிகாரம் படித்தா மாதம் முழுக்க படிக்கலாம். அன்பானவர்களே, இப்படி சில முக்கியமான சின்ன சின்ன புஸ்தகங்களை மனப்பாடம் செய்யலாம். இது நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து தான். வசனங்களை மனப்பாடம் பண்ணலாம், அல்லது குறிப்பிட்ட பகுதிகளை மனப்பாடம் செய்யலாம், சில சின்ன சின்ன அதிகாரங்களை அல்லது சின்ன சின்ன புஸ்தகங்களை மனப்பாடம் செய்யலாம். ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும்? கான்ஸ்டன்ட் ரெப்படிஷன், தொடர்ந்து அதை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சில பாடல்கள் பாடுவோம், சரிங்களா? ஒரு பலவீனமான ஒரு பெண், அவளுடைய முன்மாதிரி, அவள் எழுதின 2 பிரபலமான பாடல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி பாடுறோம்ல. அதே மாதிரி, நீ உயிரை பெற நான் ரத்தம் சிந்தினேன், ஐ கேவ் மை லைஃப். இந்த பிரபலமான பாடல்களை, பாமாலைகளை எழுதியவர் யார் என்றால் பிரான்சிஸ் ரிட்லி ஹேவர்கல் என்ற ஒரு பெண்மணி. திருமணமாகாமல் 42 வயது வரைக்கும் வாழ்ந்து மரித்து போன இங்கிலாந்தின் பெண்மணி. அந்த 42 ஆண்டுகளில் 21 ஆண்டுகள் சக்கர நாற்காலியில் தான் தன் வாழ்க்கையை கழித்தார். பாதிக்கு பாதி சக்கர நாற்காலி, வீல் சேர். ஒரு பலவீனமான ஒரு பெண்மணி, படுத்த படுக்கையாக பல ஆண்டுகள் இருந்தவர். ஆனாலும் அந்த பெண்மணி எழுதிய கிறிஸ்தவ பாடல்கள் 50க்கும் மேலான பாடல்கள். சரி, அடுத்து அந்த பெண்மணி மனப்பாடம் பண்ணின வசனங்கள் எவ்வளோ தெரியுமா? 12,935 வசனங்கள். 12,935
935 நாமும் படுத்த படுக்கை அனத்தை மனப்பாடம் பண்ணுவோமா? வாலிப பெண்ணாக இருக்கும்போதே புதிய ஏற்பாடு முழுசு மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 260 அதிகாரங்கள், சங்கீதம் முழுக்க, ஏசாயா முழுவதும், பிற்பாடு சிறிய தீர்க்கதரிசிகள் முழுவதையும், ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி விட்டாலாம். 12935 வசனங்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் ஆண்டோட வசனங்களில் அவ்வளவு ஆர்வம், தீவிரம் காட்டுகிறோமா? 5, எப்படி மனப்பாடம் செய்யலாம்? முக்கியமான வசனங்களை தலைப்பிட்டு மனனம் செய்யுங்கள். மெமரைஸ் கீ வேர்சஸ் வித் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். இப்போ பாருங்கள், உதாரணமாக கிருபை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 10 வசனம், பரிசுத்தம், சமாதானம், உண்மை, சந்தோஷம், விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் ஒரு 10 வசனங்கள். மனப்பாடம் பண்ணலாமா? அப்படியும் செய்யலாம். நான் அப்படி தான் செய்வேன். நான் வழக்கமாக செய்கிறது இந்த டாப்பிக்காக பிரிச்சுக்குவேன். ஒரு சின்ன பாக்கெட் டைரி வச்சுருப்பேன். அந்த டைரி எப்போ பையில் வச்சுருப்பேன். அந்த டைரியில் தலைப்பெல்லாம் போட்டு, கிருபையின் போட்டு ஒரு 10 வசனம், ஓய்வு நாள் போட்டு ஒரு 10 வசனம், பரிசுத்தாவின் போட்டு ஒரு 10 வசனம், இப்படி ஒரு 10 டாபிக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 வசனங்கள். வேறு எப்படி செய்யலாம் அப்படின்னா, நமக்கு மூல உபதேசங்கள் எத்தனை இருக்குது? 28. இந்த 28 மூல உபதேசங்கள்லையும் ஒவ்வொரு தலைப்புலையும் பிதா ஒரு தலைப்பு, குமாரன் ஒரு தலைப்பு, பரிசுத்தாவி, ஓய்வு நாள், பரலோகம், புதிய பூமி, சரிங்களா, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், அப்படி நிறைய தலைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தலைப்புலையும் 10 வசனங்கள். அமேசிங் ஃபேக்ட்ஸில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தமிழில், இங்கிலீஷில், நிறைய லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. தமிழில் இருக்குது, தமிழில் இங்கிலீஷில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 28 டாப்பிக்கும் போட்டு பாருங்கள். பரிசுத்த வேதாகம் ஒரு 10 வசனம் இருக்குது. தேவத்துவம், சிருஷ்டிப்பு, மனிதன் இயல்பு, ரட்சிப்பின் அனுபவம், கிறிஸ்துவில் வளருதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 28 தலைப்புகள். அப்படியும் படிக்கலாம். தலைப்பு வாரியாக 10 வசனங்களை தெரிந்து கொண்டு அப்படியும் நம்ம என்ன செய்யலாம்? மனப்பாடம் செய்யலாம். இவ்விதமான ஆவிக்குரிய பயிற்சி நமக்கு இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நமக்கு இருக்கும் என்றால், வீண் சிந்தனைகள் நம்ம விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். வீண் சிந்தனைகளை வெறுத்து நம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119, 113 வாசிக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பாருங்களேன், ஆண்டோட வசனத்திற்கு நம்ம நேரத்தை செலவழிச்சோம்னா வெட்டி பேச்சுகள் இருக்காது. நேர வீணடிப்புக்கும் நாம் விலகி இருப்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல வழி என்ன தெரியுமா? ஆண்டோட வசனங்களை ஒரு சின்ன குட்டி பைபிள் வச்சுக்கலாம். எங்கே இருந்தாலும், ட்ராவலில் இருந்தாலும், லைனில் நின்றுருந்தாலும், சரிங்களா, ரேஷன் கடையில் எங்கே நின்றுருந்தாலும், டிக்கெட் புக்கிங் கவுண்டர் எங்கே போனாலும், முன்னாடி ஆள் நிற்கிறாங்களா, 4 பேர் நிற்கிறாங்களா, போப்பா அப்படிலாம் சொல்லாமல் நீ பைபிள் எடுப்பா. ஒரு புக்கை கையில் வச்சுக்கணும், பைபிளை வச்சுக்கணும், படிக்கணும், சரிங்களா. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, திரும்ப சொல்கிறேன். ஸ்பைசர் காலேஜில் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தார், வெள்ளக்கார், மேத்யூ கென்ட் ஒரு பேர், டாக்டர் மேத்யூ கென்ட். எங்களுக்கு புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் நிருபம் அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை தப்பாக எடுத்துக்காதீங்க. யூரினலுக்கு போனாலும் வச்சுக்கோங்களேன், ஆண்கள் நின்று கொண்டே சிறுநீர் கழிப்போம். அப்படி நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு புக்கு கையில் வச்சுருப்பார், இப்படி படிச்சுக்கிட்டே இருப்பார். பாப்பா, என்னப்பா அது, யூரின் போகிறப்ப கூட இந்த மனுஷன் படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டைமு கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு அப்போவே நான் ஒரு பாடம் படிச்சுக்கிட்டேன் என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து. அன்பானவர்களே, நம்ம எப்படி நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவழிக்கிறோம் அப்படின்றத யார் பார்க்கணும்? பிள்ளைகள் பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். அன்பானவர்களே, சிந்திப்போம். அப்போ இந்த ஆவிக்குரிய பயிற்சி வீண் சிந்தனைகளுக்கும், வீண் சம்பாஷணைகளுக்கும், நேர வீணடிப்புக்கும் முற்றிலுமாக நம்மை விலக்கி காக்கும், விண்ணக பாதையில் நம்மை வழி நடத்தும் என்பது எத்தனை அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வசனம் என்றும் நிலைத்திருக்கும் தன்மை உடையது.
God's word abides forever. அலெக்சாண்டர் டஃப் என்ற ஒரு மிஷனரி இருந்தார். அலெக்சாண்டர் டஃப் இந்தியாவுக்கு வந்த ஸ்காட்லாந்தின் மிஷனரி. ஸ்காட்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். 1829 வருஷம் அவர் இந்தியாவுக்கு கப்பல் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த பொழுது அவர் வந்த கப்பல் ஒரு பயங்கர பலத்த சேதத்துக்குள்ளானது. அந்த இளம் மிஷனரி அந்த சமயத்தில் பாருங்கள், அவருக்கு சின்ன வயசு தான். 1829 வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு 22-23 வயசில் இந்தியாவுக்கு வந்திருக்கார். அப்படி வரும்பொழுது அவர் தன்னோடு 800 மிகச்சிறந்த புஸ்தகங்களை கொண்டு வந்திருந்தார். ஸ்காட்லாந்தில் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவ்வளோ புக்ஸை கொண்டு வந்திருக்காரு. 800 புக்ஸ், பெஸ்ட் புக்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். ஏறக்குறைய எல்லாமே சிதறுண்டு. அந்த கப்பலில் சேதம் அடைஞ்ச உடனே அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிதறுண்டு கடலில் அப்படி அப்படியே போயிடுச்சு. எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? உண்மையில் அந்த புஸ்தகம் வச்சுருக்கவங்களுக்கு தான் வேதனை தெரியும். ஆனால் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட புஸ்தகம் இந்த மாதிரியாக தான் ஆச்சுன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படா, பிள்ளைகள் அப்படி நினைப்பாங்க, அப்படி தானே? ஆனால் இவர் மிகவும் வேதனைப்பட்டார். தப்பி பிழைத்தவர்கள் ஆறா துயரத்துடன் மிகுந்த துக்கத்துடன் கடற்கரையில் நின்று கொண்டு இழந்து போன தங்கள் உடைமைகள் எல்லாத்தையும் நினைத்து அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, ஐயோ எங்கள் கப்பல் டேமேஜ் ஆகிடுச்சே, எங்கள் பொருட்கள் எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த சேதமான கப்பலை யாராவது மீட்க மாட்டார்களா என்ற வேதனையோடு எல்லாரும் கடலை நோக்கி பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு சின்ன பொருள் அந்த கடலில் இருந்து அந்த கரையை நோக்கி அப்படி மிதந்து மிதந்து வந்துச்சான். அது என்ன தெரியுமா? இட் வாஸ் டஃப்ஸ் பைபிள். அந்த அலெக்சாண்டர் டஃப் அந்த மிஷனரியுடைய பைபிள் அப்படியே அந்த கடல் தண்ணியில் அந்த அலையை அடிக்க அடிக்க அப்படியே மிதந்து அப்படி வந்துச்சான். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐ காட் மை பைபிள், என்னுடைய வேதம் எனக்கு கிடைத்து விட்டது என்று அவர் மிகவும் சந்தோஷப்பட்டாராம். அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த பைபிள் அழிஞ்சிச்சா? அழியல. தேவனுடைய வசனமோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று பைபிளில் 2 தடவை வாசிக்கிறோம். ஏசாயா 48 1 பேதுரு 1:25 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவருடைய வசனம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றால் யோசித்து பாருங்க, இந்த வசனங்களை என் மனதில் நான் பதித்தேன் என்று சொன்னால் அதை மனதில் பதித்து அதன்படி நடப்பவர்களும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். உண்மைதானே? வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அப்போ இந்த உலகம் அழிஞ்சாலும் ஆண்டவருடைய வசனங்களை யார் மனசில் பதிச்சிருக்காங்களோ அவர்கள் அழிவார்களா? அவர்களுக்கு அழியாத வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். யோசித்து பாரு. கடைசியாக ஒரு சம்பவம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு உயிருள்ள சாட்சியாக ஒரு நபர். யார் அப்படின்னா பாஸ்டர் ராண்டி ஸ்கீட். ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், சரிங்களா? ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்காவில் இருக்கிறார். அவருடைய பிரசங்கங்கள் நிறைய யூடியூப்பில் வரும், நிறைய பிரசங்கங்கள். நமது திருச்சபையில் மிக பிரபலமான ஒரு பிரசங்கியார். இவர் என்ன செய்வார்னா, கேஜேவி பைபிளின் அடிப்படையில் வசனங்களை எவ்வித பிழையுமின்றி மனப்பாடமாக பிரசங்கத்தில் அப்படி மனப்பாடமாக தான் வசனங்களை சொல்லுவார். இதுக்கு என்ன காரணம்? எப்படி வசனங்கள் எல்லாம் சாப்டராக மனப்பாடமாக சொல்லுவார்? என்ன காரணம் என்றால், இவர் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய திருச்சபையில் ஒரு மூப்பர் இருந்தார். அந்த மூப்பர் என்ன செய்வார்? பிரசங்கம் பண்ண வரும்பொழுது பைபிளை கொண்டு வருவார். மூப்பர் வந்துட்டு பைபிளை வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவார். வசனங்கள் அப்படி மனப்பாடமாக அப்படியே சொல்லி 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 பிரசங்கம் பண்ணுவார். இதை தன்னுடைய சிறு வயதிலே கண்ட ராண்டி ஸ்கீட் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, எங்களுடைய மூப்பர் இப்படி இருக்கிறாரு, இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ராண்டி ஸ்கீட்டுக்கு மனசில் ஒரு பெரிய தூண்டுதல். அந்த மூப்பர் மாதிரி நானும் வசனங்களை மனப்பாடமாக படித்து
வச்சுக்கணும் மனசில். அதை பார்த்து வளர்ந்த ராண்டி ஸ்கீட் அதே போலவே இன்றைக்கு வசனங்களை பாராமல் பிரசங்கம் பண்ணும் மிக வல்லமையான பிரசங்கியாக திகழ்ந்து வருகிறார். அது மட்டும் இல்லை, எலன் ஒயிட்டுடைய புஸ்தகங்கள் படித்து எலன் ஒயிட்டுடைய அந்த தீர்க்க தரிசன ஆவி வாசகங்களையும் அப்படியே சொல்லுவார், பார்க்காம மனப்பாடமாக சொல்லுவார். அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, பக்கத்தோட எலன் ஒயிட் புஸ்தகங்களை சொல்லும்போது கூட எந்த புஸ்தகம், எத்தனாவது பக்கம், எத்தனாவது பேராகிராஃப் அப்படிலாம் சொல்லுவார். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அவருடைய பிரசங்கம் 1-2 பிரசங்கம் கேட்டு பாருங்கள். ராண்டி ஸ்கீட். பிரியமான தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, மூப்பர்களே, சபையின் சகல விசுவாசிகளே, நாம் நமக்கு பின்வரும் சந்ததிக்கு விட்டு செல்லும் செல்வாக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் விட்டுட்டு போகிறோம். இன்றைக்கி நம்மை பார்க்கிற நம்முடைய திருச்சபையின் வாலிய பிள்ளைகள், நம்மை பார்க்கிற நம்முடைய சிறு பிள்ளைகள் என்ன கற்றுக்கிறாங்க? சில நேரம் சபையில் நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு ஐயோ பாஸ்ட்டுக்கே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பாஸ்ட்டுக்கெல்லாம் படிக்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லை, ஐயோ சிலர் செய்யக்கூடிய சபையில் செய்யக்கூடிய சில தப்பான காரியங்களை பார்க்கும் பொழுது ஐயோ சபையில் எந்த பொறுப்புமே எனக்கு வேண்டாம், வர்றோம் உட்காடுறோம் கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்படி இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால் தெரியுமா? நம்முடைய லட்சணம், நடந்து கொள்ளுகிற விதங்கள். அன்றைக்கி ஒரு மூப்பர் இருந்தார். அந்த மூப்பருடைய அந்த பிரசங்கத்தினுடைய அந்த வல்லமை வசனங்களை மனப்பாடம் சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு பாருங்கள், இன்னொரு ஊழியக்காரன் உருவாகிருக்கிறான், ராண்டி ஸ்கீட். நம்மை பார்த்து ஒரு ஊழியக்காரன் உருவாகணும். நம்மை பார்த்து சாட்சிகளாக அடுத்த தலைமுறை வாலிய பிள்ளைகள் எழும்பணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். எந்த நேரம் பிரச்சனை, போராட்டம், போட்டி, பொறாமை இருக்கவே கூடாதுங்க. சபையில் ஆண்டோடைய சத்தியத்தை படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? இந்த உலகம் இன்னைக்கு நம்மிடத்திலிருந்து, கிறிஸ்தவரிடமிருந்து மிக பெரியதாக எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? உள்ளே இருக்கவங்களும் சரி, வெளியில் இருக்கவங்களும் சரி, என்னை தினம் பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள், அவர்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்துகிற செல்வாக்கு என்ன? நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தின்படி தான் வாழுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திப்போம். அதனால் இந்த நாளில் படித்த வசனங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நிறைய மனசில் பதிக்கணும் என்று தீர்மானம் எடுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த வசனம்தான் என்ன செய்யும்? நம்மை பாவத்திலிருந்தும், பிசாசிலிருந்தும், பிசாசிடமிருந்தும், இந்த உலகத்திலிருந்தும், இந்த உலகத்துக்கு வரப்போகிற அழிவிலிருந்தும், என்கிட்ட இருந்தும் என்னைய காப்பாற்றும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பைபிள் அண்ட் பைபிள் alone, only God's word can lead us to salvation. ரட்சிப்புக்கு ஆண்டோட வசனம் தான் நம்மை வழி நடத்த முடியும் என்பதை மனதிலே கொண்டு நாம் செயல்படுவோம். ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தின் தேவாதி தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான மகிமையுள்ள நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுக்கு இந்த வார நெடுகிலும் நீர் போதுமானவராக இருந்து செய்த நன்மைகள், பொழிந்த கிருபைகள், அளித்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலுமே பாடி துதிக்க, காணிக்கைகளை படைத்து உம்மை மகிமைப்படுத்த, உடைய வசனங்களை தியானித்து எங்கள் உள்ளத்தில் நாங்கள் அனலடைய கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கொடாக்கூடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய அபிமான புத்தகமாக வேதாமத்தை வைத்திருக்கிறோம். காலம் வருகிறது, எங்கள் கரங்களிலே வேதம் இல்லாமல் போகும், பறிக்கப்படும் ஒரு காலம் வருகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வருகிறது என்று ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, எப்படி எறும்பு தன்னுடைய காலத்தை, எதிர்காலத்தை உணர்ந்து அது தானியங்களை சேர்த்து வைக்கிறதோ,
அந்த ஞானத்தை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, லோவிசாலும் ஐனிக்கேயாலும் தீமோத்தேயுவுக்கு ஆண்டுடைய வசனங்களை சிறுவயது முதல் சொல்லிக் கொடுத்தது போல பெற்றோர்கள் அதை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கு தீவிரத்தை கொடுக்கும்படியாய், தீர்மானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல, வாலிபர் வயோதிபர் எல்லாருக்கும் வசனமே உணவு என்று நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. அதன்படி உம்முடைய வசனங்களை புசிக்கிறவர்களாக, எங்கள் மனதிலே பதிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களின்படி வாழ்ந்து வருங்கால சந்ததிக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரியை வைத்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். கர்த்தாவே, இந்த நாளிலே நம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய வசனங்களை மனதிலே பதிப்பதற்காக ஆண்டவர் யார் யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவ ஆவியின் ஒத்தாசை நீர் கிருமையாக கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். இந்த ஓய்வு நாள் முழுக்க நாங்கள் உம்மோடு நெருங்கி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய மகிமையான மகத்துவமான சத்தியங்களை கற்று உம்மில் வளர, உம்மை போல் வளர எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இந்த நாளிலே சத்திய வார்த்தைகளை கேட்டு சத்திய வசனங்களை மனதிலே பதிக்க வேண்டும் என்று ஆவலோடு தீர்மானித்து செயல்பட விரும்புகிற தேவ பிள்ளைகள், சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.